எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி அமர் சிங்குக்கு டெல்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தின் போது 2008ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி அரசு மீது நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடந்தபோது பாரதிய ஜனதாவின் 3 எம்பிக்கள் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து காட்டினர். அரசுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க அமர்சிங் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 6ஆம் தேதி அமர்சிங் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். 55 வயது நிரம்பிய அமர்சிங் சிறுநீரக மாற்று ஆபரேஷன் செய்தவர் என்பதால் சிறையில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது எய்ம்ஸ் டாக்டர்கள் அளித்த மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி அமர்சிங்கின் உடல்நிலையை கருதி செப்டம்பர் 19ஆம் தேதி வரையில் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி டெல்லியை விட்டு நகரக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். और यही मेडिकल की उससे रिपोर्ट मंगाई थी. उस रिपोर्ट की आधार पर हमने उस रिपोर्ट को एक्सप्लेन किया है. कोर्ट ने उसी के बारे में मालूमात की थी और उसी बेस पे அமர் சிங்கின் வழக்கமான ஜாமீன் மனு மீதான விசாரணை 19ஆம் தேதி நடக்கும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்.